நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் வீட்டில். கார் வந்து நின்றுச்சு, பார்த்தா இவர் இறங்கினார். வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் பொண்டாட்டி இருக்கா கூப்பிட்டு அப்படின்னாரு. காருக்குள்ளார போய் பார்த்தா எங்கே ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருந்தேன். சின்ன பொண்ணாக இருக்கான்னு பார்க்குறியா? என் பொண்டாட்டி தான், கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வா. அப்புறம் தான் பார்த்தாக்கா அவங்க தான் ராதிகாவோட அம்மா நின்று. முதல் மனைவி ஒருத்தர் இறந்து போனாங்கம்மா. அவர் எவ்வளோ உண்மை, ஒரு நேர்மையான கணவருங்கிறதுக்கு அந்த மனைவியருடைய ஞாபகார்த்தமாக ஒரு பெரிய சமாதி கட்டி திருச்சியில் வச்சு இது பண்ணி வருஷம் அங்கே போய் அந்த சமாதியில் கும்பிட்டு. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. ராதா ரவி அவர்களே சொல்றாரு, எங்க ஐயாக்கு வந்து 5-6 கூட கிடையாது, நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ஒன்றும் தேடிட்டு போகல. இப்போ ஜெமினி கணேசன் ஆகட்டும், எம்ஆர் ராதா ஆகட்டும், அவங்க தேடிக்கிட்டு போகல, அவங்க மேலே வந்து விழுந்தாங்க. எம்ஆர் ராதாவுக்கும் ஜெமினிக்கு என்ன வித்தியாசம்னா, ஜெமினி ஏமாத்தினாங்க, கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டாங்க, பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்க. ஜெமினிக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு அத்தனை பொண்ணையும் விட்டடிச்சிட்டு போயிட்டாள். வணக்கம் சார். சினிமா அரசியல் இது வந்து ஒன்னோடு ஒன்று இணைஞ்சதாக இருக்குது. இது வந்து இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. சினிமாவில் இருக்கிறவங்க அப்படியே அரசியலுக்கு வர ஒரு விஷயம். அப்படியே சினிமாவிலேருந்து அரசியலில் வந்தவங்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது கண்டிப்பாக எம்ஆர் ராதா அவர்கள். அவரை பற்றி நம்ம பேசும்போதே வந்து நிறைய இப்போ எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து எக்கச்சக்கமான மனைவிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தான் பெருசாக போயிட்டே இருக்குது. அதில் ஒரு மனைவி வந்து இன்றைக்கி இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ராதா வந்து ஒரு லட்சியம் மனிதன், அது மாதிரிலாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சனாதனம் வந்து உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில் நாத்திகம் பேசினவர் அவர். அவருடைய நாடகங்களுக்கு ஏற்பட்ட இடையூறு மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேயும் அவருக்கு எல்லா தொந்தரவும் இருந்தது. சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தாலையும் பல தொந்தரவுகள். ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அந்த மாதிரி. ராமாயணம் போடுவா இருக்குமா, ரத்த கண்ணீர் நாடகம் வந்து ஒரு அற்புதமான நாடகம். அதில் வந்து ஒரு பயங்கரமான கருத்தை சொல்லியிருப்பார். தருதலையாக சுற்றுறவனுக்கு வந்து அந்த நோய் வந்து அதனால் வர்ற நோய் இல்லை, தொழு நோயாளியாக வருவார். கடைசி சீன் என்னன்னா, வாழ தகுதி இல்லாதவன் ஆகிட்டேன். இளம் மனைவி ஐயா தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு நீ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவரே சேர்த்து வச்சுட்டு போவார். வாழ தகுதி இல்லாதவன் வந்து ஒரு வாழ வேண்டிய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, அவளுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிற மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் போட்டாருன்றான். அந்த நாடகத்தில் அதுதான் முக்கியம். அதுக்காக தான் அந்த படத்தில் காட்டுறாங்க, சிலை வச்சுருப்பாங்க, தொழுநோயாளிக்கு சிலை. இந்த மாதிரி எப்படி வாழக்கூடாது, சாகிற நேரத்தில் அவன் எப்படி என்ன செய்யணுங்கிறதுக்கு செஞ்ச ஒரு லட்சியவாதி. ரெண்டுமே அந்த ஆள் தான். அதனால தான் அந்த சிலைன்னு சொல்லி வைப்பாங்க. அது மாதிரி இது ராமாயண நாடகம் போட்டபோது, ராமாயணம் வந்து ஒரு 10ஆம் பசதி கதை. அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, ராமாயணம் எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எதுக்கெடுத்தாலும் ராமா அப்படிங்கிறது. ராமனை போல் ஒரு பயந்தாங்கொழி யாரும் இருக்க முடியாதுன்னு போட்டார் ஒரு ட்ராமா. ராமன் ஒரு வீரனே இல்லை, ஒரு நல்ல கணவனும் இல்லை, நல்ல மன்னனும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ட்ராமா. அந்த ட்ராமாவுக்கு விளம்பரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாடகம் எப்போது வேண்டுமானாலும் தடை செய்யப்படலாம். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியவர்கள் பாதி நாடகத்திலே ஆரம்பித்த உடனே நாடகம் நிறுத்தப்படலாம், அந்த போலீஸாரால் தடை செய்யப்படலாம். முன்னெச்சரிக்கை முன்னாடியே கொடுத்து வெளியில் போஸ்டர் ஓட்டு இருக்கும். ஆகவே அப்படி இருப்பவர்கள் டிக்கெட்டு திருப்பி கொடுத்து விட்டு காசை வாங்கி கொண்டு செல்லவும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று பார்ப்பவர்களும் உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சுருந்தார். அப்படி தான் விளம்பரம் போட்டிருந்தார். அதே மாதிரி தான் நடந்தது. பாதி நாடகம் நான் 2-3 தடவை போனேன். நான் கரூரில் இருக்கும்போது எங்கள் சகோதரி கணவரோட சுப்பிரமணியன் பேர், அவரை நான் 3 தடவை போனோம். 3 தடவையும் பாதியில் நின்று போச்சு. ஒரு தடவை பக்தர்கள் பேரில் அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் கல் எடுத்து வீசி, லைட் ஹவுஸ் தேட்டரு, கரூர் லைட் ஹவுஸ் தேட்டர் இருக்கா என்ன தெரியல, கல் எடுத்து அடித்தாங்க. உயிர் தப்பிச்சா போதும்னு அலறி பிடிச்சிட்டு ஓடியாந்துட்டோம். புது சைக்கிள் வாங்கியிருந்தார் எங்கள் அக்கா வீட்டுக்காரரு. அந்த சைக்கிள் அங்கே போட்டுட்டு தலை தெறிக்க ஓடுறோம் 2 பேர். நான் சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மறுபடியும் 1 வாரம் கழித்து மறுபடியும் போனோம். அன்றைக்கும் அதே ராங்கலை. 3ஆவது போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. முழு நாடகம் என்னால் பார்க்கவே முடியல. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காரு சார். ஆனால் வந்து மனைவிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுடைய பையனான ராதா ரவி அவர்களே சொல்கிறாரு, எங்கள் ஐயாவுக்கு வந்து 5-6 கூட கிடையாது, நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எப்படி அவர் அந்த மனைவிகள் விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர் எப்படி அவங்களுக்கு அவங்க மேலே ஆசைப்பட்டு வந்தவங்க அம்மா அவங்கெல்லாம்.
அவர் மேல ஆசைப்பட்டு ஆமாம், வந்தவங்க. அவர் ஒன்றும் தேடிட்டு போகல. இப்போ ஜெமினி கணேசன் ஆகட்டும், எம்ஆர் ராதா ஆகட்டும், அவங்க தேடிக்கிட்டு போகலை, அவங்க மேலே வந்து விழுந்தாங்க. இவங்க தேடிக்கிட்டு போய் வம்பு பண்ணி கட்டாயப்படுத்திக்கிட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். வந்தாங்க, சரி ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி தான் ராதிகாவுடைய அம்மா அப்படி தான் வந்து சேர்ந்தாங்க, அவர் மேலே ஆசைப்பட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் ஜெமினி கணேசன். ராதா அவர் வந்து சிறையில் இருந்தபோது நான் அவர்கிட்ட ரொம்ப அது எமர்ஜென்சி டைமில் சிறையில் இருந்தபோது அவரோட நான் ஜெயில் டாக்டராக இருந்ததுனால நான் நிறையா தடவை போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் என்ன அவருக்கு ரொம்ப பழகிட்டாருங்கிட்ட. எங்கள் குடும்பத்துக்கு அவர் ரொம்ப வேண்டியவர், அது வேறு விஷயம். எங்கள் குதிரையில் தான் அவர் வந்து திராவிடர் கழக மாநாடு இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு போகிறது. எங்கள் குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி தான் எல்லாம் இது பண்ணுவார். 2 பேர்த்து குதிரை, ஒன்று வந்து ரத்தனசாமின்னு ஒருத்தர், அவர்கிட்ட வெள்ளை குதிரை, எங்ககிட்ட வந்து ப்ரௌன் குதிரை. இதில் ஏதாவது ஒரு குதிரை எடுத்துக்குவார். திராவிடர் கழக மாநாட்டில் அந்த அந்த வெள்ளை குதிரை ரத்தனசாமியினுடைய அந்த வெள்ளை குதிரை தான் ஹரிதாஸ் படத்தில் தியாகராஜ பகவத்தோட வாழ்வில் ஒரு திருநாள்னு பாடிக்கிட்டு அந்த குதிரையில் தான் வருவார். அந்த அப்போல பாப்புலரான குதிரை. எங்கள் குதிரை வந்து அலிபாபா படத்தில் நடிச்சு எம்ஜிஆர் வந்து கடைசியில் வந்து பானுமதியை கடத்திக்கிட்டு போகிறதுக்கு அந்த குதிரையில் தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த வில்லன் வந்து தூக்கிட்டு போகிறது எங்கள் குதிரையில் தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பாப்புலர். அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து மாநாடு நாளான்னைக்கு நடக்குதுன்னு இன்றைக்கே வந்துடுவார். வந்து அந்த குதிரையில் ஏறி சவாரி பண்ணி வீட்லேயே பெரிய இடம் உள்ள அதிலே சவாரி பண்ணி குதிரைக்கிட்ட பழகிட்டு அப்புறம் வந்து ஊர்வலத்துக்கு கூப்பிட்டு போவார். அதனால் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் சிறைக்கு நான் போகும்போது சிறையில் பல விஷயங்கள் நாங்கள் எல்லாம் பண்ண, அதெல்லாம் இப்போ சொன்னால் தப்பாக போயிடும். அதனால் நாங்கள் இது பண்ணும்போது விடுதலையான உடனே நான் இப்போ எங்கள் அண்ணன் ராஜாராம் படம் தான் கூட்டியிருக்கிறேன். அவர் அப்போ தான் எமர்ஜென்சி டைமில் பதவியெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் அவரும் இருக்கிறாரு. அவர் எங்கேயோ வெளியே போயிருந்தார். நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் வீட்டில். கார் வந்து நின்றுச்சு, பார்த்தா இவர் இறங்கினார். வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் இல்லையே வெளியே போயிட்டாருன்னு. அண்ணனை பார்க்க வரல, உன்னை தான் பார்க்க வந்தேன்னு. நான் என்ன பெரிய முடிச்சேன், என்ன பார்க்க வந்தீங்க? வா நான் உள்ளே வரணும், வண்டியில் பொண்டாட்டி இருக்கா, கூப்பிடு அப்படின்னாரு. காருக்குள்ளார போய் பார்த்தா எங்கே ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருந்தேன். நான் அப்படி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நின்னேன். என்ன சைக்காலஜி தெரிஞ்சு பாருங்க. சின்ன பொண்ணாக இருக்கான்னு பார்க்குறியா, என் பொண்டாட்டி தான், கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வா. அப்புறம் தான் பார்த்தாக்கா அவங்க தான் ராதிகாவோட அம்மா நினைக்கிறேன். பிற்காலத்தில் தெரிஞ்சது. அப்போ ராதிகாலாம் என்ன தெரியாது. அந்த மாதிரி ஆள். அதே மாதிரி தான் ஜெமினி அவர்கள். ஒரு தடவை என்கிட்ட வந்து சொன்னார், டேய் என்ன மாட்டார், ஏப்பா யாரோ ஒரு பையன் வந்து என் மகன் சொல்லிக்கிட்டு சுற்றுறான், யாருன்னு எனக்கு தெரியலையே. ஜெமினி கணேசன். ஜெமினி. ஓகே. அப்புறம் நான் இப்போ ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டேன். பிடிச்சா அப்புறம் சொன்னேன், என்னங்க வள்ளியின் செல்வனில் குழந்தையா நடித்தான ஒரு பையன் ஞாபகம் இருக்குதான்? ஆமாம், ஜெமினி எடுத்த படம் அந்த காலத்தில், அதுக்கு அந்த பையன் தாங்க இது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் வஞ்சிக்கோட்டை வாலிபன்னு இளவரசன் நான் நடித்தானே, அந்த பையன் தான். அவனாடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்னார். அப்போ அவன் மகங்கிறது அப்புறம் யாருக்கு பிறந்தது அப்படின்னு ஓ அவன் அந்த பையனாடா இதுன்னார். அந்த அளவுக்கு அவருக்கு தெரியல. அப்புறம் வந்து என்ன பிரிஞ்சு போயிட்டாங்க. ஜெமினிக்கு நேர்ந்த இது எம்ஆர் ராதாவுக்கும் ஜெமினிக்கு என்ன வித்தியாசம்னா, ஜெமினி ஏமாத்தினாங்க, கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டாங்க, பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்க. ஜெமினிக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு அத்தனை பொண்ணையும் விட்டடிச்சிட்டு போயிட்டாள். அதே மாதிரி தான் இந்திய நடிகை ரேகா, ஜெமினியுடைய மகள். ஜெமினிக்கு ஒன்றும் மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னு அந்த அம்மா பெரிய ஆள் கிடச்ச ஒன்று விட்டடிச்சிட்டு போயிடுச்சு, வேற ஒருத்தர் கட்டிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் சாவித்ரி, மார்க்கெட் விழுந்துருச்சுன்னு விட்டடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டோரி வேறு மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஜெமினியால் பார்க்க முடியல சாவித்ரியை, அதுதானே உண்மை. பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க நாங்கள். அதே சமயத்தில் ராதாவுடைய மனைவிகள்லாம் அவரோடவே வாழ்ந்தாங்க. அத்தனை பேர் அவரை தான் கணவனை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுத்தாரு. அவங்களாம் ஒரு ஜென்டில்மேன் அந்த வகையில். இப்போ நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளில பெருசாக தெரிஞ்சிருக்கு ஒரு விஷயம். எம்ஆர் ராதா அவர்களுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளில தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் மறைக்கப்பட்டவையாகவும் இருந்திருக்கு. மறைக்கப்படலாமா? அந்த காலத்தில் சகஜம்மா. பெரிய மனுஷன்னா ஒரு 5-6 மனைவிகள் இருக்கிறதுக்கு ரொம்ப சகஜம். இருதார மனத்தடை சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் அதெல்லாம் நின்றுச்சு. 2 கல்யாணம் பண்ணாங்க ஜெயிலில் தேடுவேன்னு சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் நின்றுச்சு. நான் அது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்துருச்சுன்னு நினச்சேன். அப்புறம் சில சொல்கிறாங்க அது சுதந்திர காலத்தில் தான் வந்துச்சுன்றாங்க. ஓ, அது வரைக்கும் அது நார்மல். அது அப்போல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு 4-5 பொண்டாட்டிங்கிறது ரொம்ப சகஜம். என்னுடைய உறவுக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி. சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தனால தான் எங்கள் குடும்பம்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது. தெரியாது எங்கள் அப்பாவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பாவை பற்றி. எங்கள் பாட்டி தெருவில் இருக்கிற ஊடெல்லாம் போய் தேடிட்டு வருவோம், எந்த வீட்டில் இருக்காரு. அந்த மாதிரிலாம் கதைகள் உண்டு. அப்படி தான் அந்த காலத்து ஆட்கள் இருந்தாங்க.
அன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு 5 பொண்டாட்டி 6 பொண்டாட்டிங்கிறது ரொம்ப சகஜம். அந்த வீட்டுக்கு போயிட்டாரா இந்த வீட்டுக்கு போயிட்டாரான்னு. ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் அது ரொம்ப சகஜம். பல மனைவி இவங்கெல்லாம் நாடகத்தில் நடித்த போது கூட நடித்தவங்களெல்லாம் கூட அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ராதா அவர்கள் வந்து யாரை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் முதல் மனைவி ஒருத்தர் இறந்து போனாங்கம்மா. அவர் எவ்வளோ உண்மை ஒரு நேர்மையான கணவருங்கிறதுக்கு அந்த மனைவியருடைய ஞாபகார்த்தமாக ஒரு பெரிய சமாதி கட்டி திருச்சியில் வச்சு இது பண்ணி வருஷம் அங்கே போய் அந்த சமாதியில் கும்பிட்டு வந்தார். அத்தனை மனைவிகள் இருந்தால் அந்த மனைவி மேலே அவருக்கு அவ்வளோ பாசம். முதல் மனைவி மேலே அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் நேர்மையாக இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை கொடுத்தாங்கம்மா, குழந்தைய கொடுத்தாங்க. கான்ட்ராக்டை வச்சுட்டு ஏமாற்றி காட்டிக்கிட்டு. அதனால் அவங்கெல்லாம் பார்த்தா உயர்ந்த மனிதர்கள். நம்பி வந்தவங்கள கை விடலை. அவங்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. தேடி அவங்க போகல, நாடி வந்தவங்கள அவங்க காப்பாற்றினாங்க. அவ்வளோதான். இப்போ அதில் வந்து பெருசாக தெரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் அதிகமாக வெளில தெரியக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க. ஒன்று வந்து ராதா ரவி அவர்கள், ராதிகா அவர்கள், நிரோஷிமா. இவங்க 3 பேர் வந்து கொஞ்சம் பெருசாக. எம்ஆர்ஆர் வாசு இருந்தார். எம்ஆர்ஆர் வாசு, அப்புறம் வாசு விக்ரம். எம்ஆர்ஆர் வாசுடைய மகன் வாசு விக்ரம் சீரியல்லாம் பூந்து விளையாடினார். அவங்களாம் இருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ராதா ரவி வந்து ரொம்ப காலம் வந்து ரத்தக்கண்ணீர் நாடகத்தை போட்டார். ராதா ரவி அவர்கள் அதை போட்டு அதிலிருந்து தான் சினிமாவுக்கு வந்தார். அவர் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருந்தார். வாசு விக்ரம் வந்து சீரியலில் வந்து சித்தி சீரியலில் வந்து வாசு விக்ரம் பெரிய ஸ்டாராக மாறினார். அதான் அவர் சொன்னார். அப்பாவோட அந்த ராதிகா வந்து அப்பாவுடைய தங்கச்சி தானே. அத்தையும் சித்தியும் தான் எனக்கு வாழ்வு கொடுத்தாங்கன்னு. சித்திங்கிறது சீரியல், அத்தைங்கிறது ராதிகா. அத்தையும் சித்தியும் தான் எனக்கு வாழ்வு கொடுத்தாங்கன்னு வாசு விக்ரம் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டு எல்லாம் நல்லா தான். இத்தனை மனைவிகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளார அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்திருக்கிறதா பார்க்க முடியுது. ஏன்னா ராதா ரவி அவர்கள் ராதிகா அவங்களுடைய அம்மா இறந்தப்ப நின்று அழக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார அந்த எல்லாரும் ஒன்றுக்குள்ளார ஒன்றா இருந்தாங்க. அவங்க நல்லபடியாக இருந்தாங்க. அதே தான் ஜெமினி வீட்லேயும் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த சகோதரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் 6 பெண்களும் ஒன்றா சேர்ந்து ரேகா, ரேவதி, கமலா, நாராயணி, ஜெயலட்சுமி, விஜய் சாமுண்டீஸ்வரி இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டபோது ஆல் ஆர் ஜெமினி கணேசன்ஸ் டாட்டர் த பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா